ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரே பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சாலை தான் அது. அதில் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் வெள்ளரி போல் வெள்ளரி பிஞ்சு விற்பாங்க. இங்கே ரெகுலராக ஒரு அக்காட்ட வாங்குவோம். அந்த அக்கா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் என் பின்னாடியே வாங்க, நான் கொள்ளையிலே நேரடியாக பிச்சு தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. நீங்களும் பாருங்கள் அந்த தோட்டத்தை எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன் எல்லாம். பாப்பா ஒன்று கண்டுபிடிச்சிட்டா. அங்கே அண்ணன் வெள்ளரி பழமும் வெள்ளரி பிஞ்சு அவங்களே பிச்சுட்டு வராங்க. அங்கே அக்கா வெள்ளரி பழம் பழுத்ததே அவங்களே எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் அவங்கள தான் ரோட்லேயே வாங்கிட்டு போவோம். இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்க வீட்டு தோட்டத்துக்கே வந்துட்டோம். அங்கே பாருங்க பாப்பா காமிக்கிறா. இவங்க தான் அந்த அக்கா. எப்பயுமே இவங்கள தான் நாங்கள் வாங்குவோம். நீங்களே பாருங்களா, தோட்டத்துலேருந்து நேராக வெடிச்சதை பாப்பாக்காவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் இங்கே போகும்போது இந்த இடத்துல காமிக்கிற ரோட்டை அந்த இடத்துல நீங்களும் வாங்கிட்டு போங்க. சாப்பிடு. இந்த இதை விடாம எடுத்துக்க. அக்கா நீங்களும் பாத்துங்க, இந்த அக்கா தான் அவங்க, மறந்துடாதீங்க. நீங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் இதை பேசணும்னா அதை எடுத்தியா பண்ணலாம். அதை எடுத்துட்டீங்க. செக் பண்ணி ஏன் அக்கா காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்தா எவ்வளோ பாப்பாக்காக அக்கா அப்படியே காமிங்கக்கா. மாங்காவும் மாம்பழமும் மரத்துலேயே பழுத்த மாம்பழமும் மாங்காவும் பாப்பாக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் அண்ணன் மேலே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி அக்கா.